சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல இன்னைக்கு நாம பார்க்க போறது இலக்கிய நயம். 9ஆம் திருமுறையில எங்கெல்லாம் இலக்கிய நயம் பத்தின குறிப்புகள் வருது அப்படிங்கிறதுக்கு, அதாவது இந்த நிகழ்வே நமக்கு பன்முக நோக்கு என்பது தெரியும். இதுல பன்முக நோக்குல நமக்கு ஒரு ஐயா பொழிவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு மொழி மட்டும் இல்ல, 2 மொழிகள்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சித்தாந்தத்துல பொழிவு கொடுத்தவங்க இன்று இலக்கிய நயம் என்று அதையும் தொட்டு காமிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. பன்முக நோக்கு அப்படிங்கிறது 9ஆம் திருமுறைக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பொழிவாளர் ஐயாவுக்கும் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து கணேஷ்குமார் ஐயா அவர்கள் நிறைய ஐயாவுடைய பொழிவுகளை கேட்டு ரசிச்சு இன்புற்று இருந்திருக்கின்றோம். மிகச்சிறந்த சிவனடியார். சைவ சித்தாந்தம் மற்றும் திருமுறைகள் அப்படின்னா அவர்களுடைய ஆர்வம் என்ன அப்படிங்கிறது நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஐயாவுடைய ஒவ்வொரு பொழிவும் நமக்கு அதை மிக அழகாக எடுத்துக்காட்டுவதாக வந்துட்டு இருக்கு. அதுல இன்றைக்கு 9ஆம் திருமுறையில எங்கெல்லாம் இலக்கிய நயம் இருக்கின்றது அப்படிங்கிறதை எடுத்து காட்டுவதற்காக ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் வெளியே ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாயிரவர். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் 4 இப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். திருமுறை பன்முக நோக்கில் மிகச் சிறப்பாக வேள்வியை நடத்தும் திரு லாவண்யா அருள் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரு லாவண்யா அருள் அவர்கள் குழந்தைகளை ஊக்குவிக்கும் விதம் அற்புதமானது. அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அத்தனை குழந்தைகளுக்கும் அவங்க எல்லாரும் நல்ல வாழ்க்கையில நல்லா வரணும் அப்படிங்கிறத என்னோட இறைவன் சிவபெருமானத்தை வேண்டிக்கிறேன். அத்தனை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். 9ஆம் திருமுறையில் இலக்கிய நயம் என்ற தலைப்பில் சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூடி வந்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை நல்கிய திரு லாவண்யா அருள் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. இந்த தலைப்பில் சிந்திப்பதற்கு உந்துகோலாக இருந்தது என்னுடைய உயிர் நண்பர் திரு வெங்கட் அவர்கள் தான். அவர் 170வது நாள் ஆற்றிய உரை, அதுதான் எனக்கு இந்த உந்துகோலா இருந்தது. அந்த உரையில் அவர் என்ன செஞ்சாரு, ஒரு வைஷ்ணவ பாசுரத்தை சொல்லி அதுல இருக்கிற இலக்கிய நயத்தை சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, திருமுறைகள்ல எல்லாரும் உரைகள் ஒரே மாதிரியா எழுதியிருக்காங்க, உரையாசிரியர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா காப்பி அடிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாரு. அப்போ அந்த திருமுறைகள்ல உள்ள பாசுரம் பதிகங்கள் வெவ்வேறு கோணத்துல சிந்திக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழறது இல்லையா? அதனால அதை சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம பதிகத்துல எங்கெல்லாம் நம்ம வெவ்வேறு கோணத்துல யாருமே எழுதலையா, இல்ல நம்ம சிந்திக்க முடியாதா அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இப்போ திருவாசகத்துக்கு எடுத்துட்டா, திருவாசகத்துக்கு திரு சுவாமி சித்பவானந்தர் ஒரு அழகான உரை எழுதியிருக்கிறார். அவர் அற்புதமான மேற்கோள்களை காட்டியிருக்கிறார். உபநிடதங்கள், பகவத்கீதை எல்லாவற்றிலிருந்தும் அவர் மேற்கோள் காட்டி அழகாக உரை எழுதியிருக்கிறார். அவருடைய உரை அற்புதமாக இருக்கும். திரு சிவகுமார் ஐயா அவர்கள் திருவாசகத்திற்கு உரை எழுதியிருக்கிறார். அவருடைய உரை இந்த சித்பவானந்தர் உரையிலிருந்து வேறுபட்டதாகவும் இருக்கும். திரு சித்பவானந்தர் உரை அத்வைத சித்தாந்த நோக்கத்தில் இருக்கும். திரு சிவகுமார் ஐயா அவர்கள் உரை சைவ சித்தாந்த நோக்கத்தில் இருக்கும். அவருடைய உரையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிவகுமார் ஐயா இன்னொன்னு சொல்லுவாரு, என்னன்னா, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது புரிய வரும். இது ஒரே ஒரு சிந்தனை இல்லை அப்படிங்கிறத அவர் வாசகர்களை ஊக்குவித்திருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நிறைய பொதிஞ்சிருக்கும். அதுல நிறைய சொற்கள் இருக்கும், நிறைய அர்த்தங்கள் புதிதாக உங்களுக்கு தோன்றும். அந்த மாதிரி எல்லாம் சிந்தியுங்கள் என்று ஊக்குவித்திருப்பார்.
அந்த திருவாசகத்துல அதை ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாயின்னு ஒரு வார்த்தை வரும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது சில உரை ஆசிரியர்கள் கல்லாய் பிறந்தேன் மனிதராய் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய குரு திரு சுவாமி ஓங்காரன் தான், அவர் கல்லாத மனிதராய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. இதுவரைக்கும் திருமுறைகளை படிக்காம இருந்துட்டேனே, அந்த மாதிரி மனிதராய் பிறந்து விட்டேனே அப்படிங்கிறது தான் அது மாணிக்க வாசகரோட கல்லாத மனிதராய் அப்படின்னு உரை கொள்ளணும், அர்த்தம் கொள்ளணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதே போல திருமந்திரத்துக்கு திரு மாணிக்கம் என்ற தமிழ் பேராசிரியர் உரை எழுதியிருக்கிறார். திரு சிவகுமார் ஐயாவும் அவர்களும் உரை ஆற்றி இருக்கிறார்கள். அந்த உரை பார்த்தா ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு கோணத்துல ரொம்ப சில பாடல்கள் முற்றிலும் வேறு அர்த்தமே கொடுக்கும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் சிவகுமார் ஐயா சொல்ற அர்த்தம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அப்படி பல பாடல்களின் விளக்க உரை அந்த மாதிரி மாறி இருக்கும். அவரோட சிந்தனை சைவ சித்தாந்த சிந்தனையில அந்த மாதிரி மாறி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா, என்னுடைய மதிப்பிற்குரிய திரு வரதராஜன் அவர்கள் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை தோறும் கம்பராமாயண வகுப்பு எடுக்கிறார். அவர் கம்பனை கரைத்து குடித்தவர். அவரோட நூல்கள் புத்தகங்கள் கம்பன் கழகத்துல நிறைய பரிசுகளை அள்ளி சென்றிருக்கின்றன. அவர் நிறைய விளக்க உரைகள் ஒளிப்புரைகள் நிறைய படிச்சிருக்கார். கம்பராமாயணத்தை கரைச்சு குடித்தவர். ஆனாலும் அவர் விளக்கம் சொல்லும் பொழுது, அந்த வகுப்பில் விளக்கம் சொல்லும் பொழுது, ஸ்ரீயுளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தன்னுடைய நோக்கையும் சொல்லுவார். சில இடங்களில் நான் கவனித்திருக்கிறேன், இது என்னுடைய பார்வை அப்படிங்கிறத கரெக்டா சொல்லுவார். அதனால இப்போ பார்த்தோம்னா தன்னுடைய எல்லா திருமுறைகள்ல பல கோணங்களில் நாம் சிந்திப்பதற்கு இடம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அது உண்மையும் கூட. அது நம்ம ஆழமா சிந்தித்தோம்னா இலக்கிய நயம் நிறைஞ்சு கிடக்கு, கொட்டி கிடக்கிறது. அதை நுண்ணமா ஆழமா படித்தா அதுல பொதிந்திருக்கிற வெவ்வேறு அர்த்தங்கள், வெவ்வேறு கோணங்கள்ல நம்ம அர்த்தங்கள் பார்த்தோம்னா அதுவும் அந்த பாடலுக்கு ஒத்து வருவதாகவும் இருக்கிறது. அதுதான் முக்கியம். நம்ம அந்த பாடல்ல சில சொற்றொடர்கள் அந்த பாடலுக்கு ஒத்து வரணும். வேற கோணத்துல சிந்தித்தாலும் அது ஒத்து வராப்புல இருக்கணும்ல. அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஸ்கோப் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஸ்கோப் திருமுறைகள்ல வெவ்வேறு கோணங்கள்ல சிந்திப்பதற்கு இடம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அந்த வகையில் 9ஆம் திருமுறையிலிருந்து 1-2 பாடல்களை எடுத்துக்கொண்டு சில சொற்களின் உரையாசிரியர்களிலிருந்து வெவ்வேறு கோணத்தில் சிந்திப்பதற்கு நாம் முற்படுவோம். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா, அதுல 5வது பாடல். இந்த பாடலை பார்ப்போம். முதல்ல அந்த பாடலை படிக்கிறேன் பாருங்க. கோலமே மேலே வானவர் கோவே, குணம் குறி இறந்ததோ குணமே. அடுத்த வரி, காலமே கங்கை நாயகா, எங்கள் காலா காம நாசா, ஆலமே அமுது உண்டு அம்பலம் செம்பொற் கோயில் கொண்டாட வல்லானே, ஞாலமே தமியேன் நற்றவத்தாயை தொண்டனேன் நணுகுமா நணுகே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஆசிரியர்களின் உரை, அதை அப்படியே படிக்கிறேன். 3-4 உரைகள் இதேதான் இருக்கு, அப்படியே படிக்கிறேன். அடியவர்களுக்காக அவர்கள் விரும்பிய வடிவம் எடுப்பவனே, மேம்பட்ட தேவர்களின் தலைவனே, பண்புகளும் வடிவங்களும் இல்லாமையே பண்பாக உடையவனே, காலத்தை உன் வயிற்றில் அடக்கி இருப்பவனே, கங்கையின் தலைவனே, எங்களுக்கு தலைவனாக அமைந்தவனாய், காலனுக்கு காலனாக இருப்பவனே, மன்மதனை அழித்தவனே, விடத்தை அமுதம் போல் உண்டு கூத்தாடும் இடத்தை கோயிலாக கொண்டு கூத்தாடுதலில் வல்லவனே, உலகமே வடிவானவனே, தன்னுணர்வு இல்லாத அடியேன், பெரிய தவத்தை உடைய உனக்கு தொண்டனாகி உன்னை அணுகுமாறு நீ திருவுள்ளம் பற்றுவாயாக. இதுதான் உரையாசிரியரின் உரை. இப்பொழுது இந்த பாடல்ல இருக்கிற நயத்தை ஒவ்வொன்னா பார்ப்போம். ஒவ்வொரு வரியிலும் உள்ள முதல் சொல் அதை கவனிங்க. கோலமே, காலமே, ஆலமே, ஞாலமே, அற்புதமான சொற்கள்.
இறைவனின் ஒவ்வொரு குணம் அல்லது பெருமையை சொல்லும் சொற்கள். இந்த சொற்கள் எல்லாம் அவனோட குணத்தையும் பெருமையையும் சொல்ற சொற்கள். இந்த சொற்களை வைத்து பாடல் வரிகள் ஆரம்பிக்கின்றன. 4 பாடல் வரிகள். 4 பாடல் வரிகளும் இந்த 4 கோலமே, காலமே, ஆலமே, ஞாலமே என்ற வரிகளை கொண்டு ஆரம்பிக்கிறது. இறைவனை கோலமே, காலமே, ஆலமே, ஞாலமே அப்படின்னு திருமாளிகை தேவர் கூப்பிடுறாரு. சிவபெருமான் கூப்பிடுறாரு. கோலமே, காலமே, ஆலமே, ஞாலமே என்று கூப்பிடுகிறார். சரி, முதல் சொல்ல எடுத்துக்கொள்வோம். கோலமே. கோலமே என்று இறைவனை அழைக்கிறார். கோலம் என்றால் என்ன? உருவம் என்பது பொருள். ஒரு உருவத்தை வரைவது கோலம். என்ன உருவமாகவும் இருக்கலாம். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எதுவாகவும் இருக்கலாம். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இரண்டும் கலந்ததாகவும் இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மரம், செடி, கொடிகளாகவும் இருக்கலாம், மலையாக இருக்கலாம், கடல், நதியாகவும் இருக்கலாம். ஆதலால் உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்கள்? அடியார்கள் அவர்கள் விரும்பும் உருவம் எடுத்து இறைவன் என்று உரை சொன்னார்கள். அந்த முதல் வரி கோலமே அப்படிங்கிறதுக்கு இதைத்தான் அவருக்கு உரையாசிரியர்கள் சொல்றார்கள். அதாவது நாம் எந்த உருவத்தை நினைத்து கொண்டு வேண்டினாலும் நாம் விரும்பும் உருவத்தில் அவன் அருள் புரிவான் என்பதை கோலமே என்று திருமாளிகை தேவர் கூறுவதாக உரையாசிரியர்கள் விளக்குகிறார்கள். அதாவது லிங்க வடிவமாக, கங்கையை தலையில் வைத்து சடாமுடி வடிவனாக, சக்தி வடிவமாக, சிவசக்தி வடிவமாக, அர்த்தநாரீஸ்வரராக, அழகிய முருகனாக, யானை முகத்தனாக, விநாயகனாக, மலை வடிவில் திருவண்ணாமலை, கைலாயம், அதே மாதிரி கங்கை, நர்மதை, காவேரி முதலிய நதிகளாக எந்த உருவத்தை வைத்து வழங்கினாலும் அந்த உருவத்தில் அருள் புரிவான் என்பது உரையாசிரியர்களின் விளக்கம். இது உண்மைதான். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னொரு கோணத்துல இதை சிந்திப்போம். கோலம் அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, நம்ம சொல்லுவோம் மணக்கோலம், தவக்கோலம், போர்க்கோலம். மணமக்களை மணக்கோலத்தில் பார்க்கிறோம். போர் வீரனை போர்க்கோலத்தில் பார்க்கிறோம். சன்னியாசியை தவக்கோலத்தில் பார்க்கிறோம். அந்த மாதிரி திருமாளிகை தேவர் கோலமேன்னு அழைக்கிறது இந்த கோலம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன இந்த கோணத்துல நான் பார்க்கிறேன். அவர் இந்த கோணத்துலதான் அழைக்கிறார். அதாவது நீ எந்தெந்த கோலம் எடுத்து எப்படி யார் யாருக்கு அருள் புரிவாய் அப்படின்னு உனக்கு தான் தெரியும். யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த கோலத்துல அருள் செஞ்சா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துவோம் சிறுத்தொண்டர் புராணம். சிறுத்தொண்டர் புராணத்துல என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிறுத்தொண்டர் தினம் ஒரு அடியவருக்கு உணவு விட்டு அதுக்கப்புறம் தான் தான் உணவு உண்றது அப்படிங்கிறத ஒரு விரதம் வைத்திருந்தா. ஒரு நாளைக்கு யாரும் கிடைக்கல. யாரும் கிடைக்காதது எப்படி? சிவபெருமான் செய்யறது தானே. சிவபெருமான் எப்படி வரார்? காபாலி கோலத்துல வரார். காபாலி கோலம் எடுத்து சிறுத்தொண்டருக்கு அருள் புரிகிறார். சரி, அதே மாதிரி சுந்தரர் அவர் எடுத்துங்க. எப்படி வராரு? கழவனா வராரு. இவர் சொல்றாரு அவர் வந்திருக்கிறது இறைவன் சிவபெருமான் வந்திருக்கான்னு தெரியாம பித்தாங்கிறாரு. பித்தனாக அருள் புரிந்தார். சரி, திருநீலகண்டருக்கு எப்படி வந்தார்? ஓடி ஏந்தி வர்றார். ஓடி ஏந்தி பிச்சைக்காரனா வர்றாரு. இயற்பகை நாயனாருக்கு அந்தனர் வேடத்துல வந்தார். அமர்நீதி நாயனாருக்கு பாருங்க, கோவணம் கொடுத்துட்டு கோவணத்தை திருப்பி கேட்டு வந்தார். எவ்வளவு அழகிய கோலம், பிரமாதமான கோலம் இல்லையா? அதே மாதிரி நீங்க மாணிக்கவாசகருக்கு திருப்பனந்துறையில குரு வடிவத்துல வந்தார். இந்த மாதிரி அடியார்களுக்கு அருள் செய்வதற்கு வெவ்வேறு கோலங்களை எடுக்கும் சிவன் என்று இந்த பாடல் முதல் வரிக்கு அர்த்தம் கொள்வதற்கு இடம் அளிக்கிறது. இதுதான் என்னோட மாற்றி சிந்தித்தது கோலமே என்று மாற்றி சிந்திக்கிறதுக்கு இந்த இடம் அளிக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். சரி, 2வது வரைக்கு வாங்க. 2வது என்ன சொல்றாரு? காலமே அப்படின்னு கூப்பிடுறாரு. திருமாளிகை தேவர் காலமேன்னு கூப்பிடுறாரு. அதற்கு உரையாசிரியர்கள் என்ன எழுதியிருக்காங்க? உரை, காலத்தை உன் வயிற்றில் அடக்கி இருப்பவனே என்று பொருள் சொல்றாங்க. காலத்தை உன் வயிற்றில் அடக்கி இருப்பவனே அப்படின்னா. சரி, காலம்னா என்ன? நேரம்.
இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3 காலத்தை கடந்து நிற்கிறான் இறைவன். இறைவனுக்கு காலம் கிடையாது, ஒன்றும் காலம் கிடையாது. அதனால அவனை காலமே என்று அழைப்பதாக ஒரு பொருள் கொள்ளலாம். இன்னொன்னு காலமேங்கிறதுக்கு நேரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆங்கிலத்துல டைமிங் அப்படின்போம். டைமிங் எப்போ எந்த நேரத்துல எங்க யாருக்கு அருள் செய்யணுங்கிற டைமிங் அது அவனுக்கு தெரியும். அதாவது இந்த நேரத்துல எப்போ யாருக்கு எந்த அடியாருக்கு எந்த இடத்துல அருள் தெரியணும்னு அவனுக்கு தெரியும், அருள் புரியும். பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலேயே எத்தனையோ சமயத்துல கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா சமயத்துல நடக்கும் அவனோட அருள். அதுதான் அந்த காலம். அதனால்தான் அவர் காலமே கூப்பிடுறார் அப்படிங்கிறது. இதுக்கு உதாரணத்தை இதே உதாரணமே திருப்பி பார்ப்போமே. இதே ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா கண்ணப்பருக்கு 7 நாள்ல முக்தி கொடுத்தார். சம்பந்தர், ஞான சம்பந்தருக்கு 3 வயசுல ஞானப்பால் கொடுத்து தோடுடைய சேவியனை எழுத வச்சார். சரி, அதே அப்ப திருநாவுக்கரசர் 81 வயசு புலம்பி தீர்த்துட்டார் மனுஷன் இல்ல? எவ்வளவு அவருக்கு அந்த மாதிரி. மாணிக்கவாசகருக்கு அவர் பாருங்க, ஏமேனு குதிரை வாங்க போயிருந்தாரு, அமைச்சர் பாண்டியனுக்காக போயிட்டு இருக்காரு. எங்க திருப்பெருந்துறையில நிறுத்தி வா 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 உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு கூப்பிட்டு அருள் புரிகிறார். அப்போ அந்த நேரம் காலம் இப்படி எந்த காலத்தில் யாருக்கு யாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்பது இறைவன் தீர்மானிப்பதால் அவனை காலமே என்று அழைத்தார் என்று பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கிறது. சரியா? அடுத்தது 3வது வரி, ஆலமே அமுது உண்ட அம்பலம் அப்படிங்கிறது. ஆலமே அப்படிங்கிறாரு. இந்த ஆலமே அப்படிங்கிறதுக்கு விஷம், அதுக்கு 10 அர்த்தம் இருக்கு. ஆலம்ங்கிறதுக்கு ஆலங்கிறதுக்கு 10 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் விஷம், விடம். அதனால உரையாசிரியர் என்ன சொன்னாங்க, அடுத்த வரி அமுது உண்டு அப்படின்னு வருதுனால விடத்தை அமுதாக உண்டு சிவபெருமான் அப்படின்ட்டு அவங்க பொருள் ஒழித்தாங்க. இதுக்கு ஒரு ஒப்பிடா இன்னொரு அழகான தேவார பாடல் இருக்காங்க. ரொம்ப அழகான பாடல். எனக்கு இது ரொம்ப அழகான பாடல். அந்த பாடலை பார்ப்போம். அது 6வது திருமுறையில வருது ஒரு தேவார பாடல். ஆலக்கோலத்தின் அந்த பாட்டு போடலாமா? ஆலக்கோலத்தின் நஞ்சுண்டு அமுதத்தை சாலத்தேவர்க்கு ஈந்தளித்தான் தன்மையார் பாகற்காய் நன்றும் பறிந்து பாதத்தால் காலம் காய்ந்தானூர் காழின் நகர்த்தானே. இது சீர்காழிய வச்சு பாடப்பட்ட பாடல். இந்த பாடலுக்கு பொழிப்புற பாருங்க. பார்க்கடலில் தோன்றிய ஆலகாலம் எனப்படும் அழகிய நஞ்சினை உண்டு அமுதம் முழுவதையும் தேவர்க்கு ஈர்ந்தளித்த தன்மையை உடையவனாய் மார்க்கண்டேயன் பொருட்டு தன் பாதத்தால் காலனை உதத்த சிவபெருமானது ஊர் சீர்காழியாகும் என்பது இந்த பொருள். இங்கேயும் ஆலங்கிறத தேவாரத்துல விஷம் அப்படிங்கிற இதுலதான் நஞ்சு உண்ட அப்படிங்கிற இதுல எடுத்துக்காரு. சரி, இப்போ ஆலங்கிறதுக்கு வெவ்வேறு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 10 அர்த்தங்கள் இருக்கு. அதுல கடல், நீர் எல்லாம் இருக்கு. ஆலங்கிறதுக்கு முக்கியமான ஒரு இது மரம், ஆலமரம். அப்போ ஆலமேன்னு கூப்பிடுறாரு. விஷமேன்னு கூப்பிடுவாரா? சிவபெருமான விஷமேன்னு கூப்பிட முடியுமா சொல்லுங்க? இல்லையா? விஷமேன்னு எப்படி கூப்பிட முடியும்? சிவபெருமான இன்பமானவன், அவனை எப்படி விஷமேன்னு கூப்பிட முடியும்? அதனால ஆலமரத்தடியில் இருந்து அருள் புரியும் தட்சிணாமூர்த்தியே என்று கூப்பிடுகிறார் என்று அருள் என்ற பொருளில் நாம் இந்த பாடலை பார்க்க முடியும். இந்த பாடல்ல அதாவது இந்த திருமாளிகை தேவர் 5வது பாடல், அதுல ஆலமேன்னு கூப்பிடுறதுல அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தில் அமர்ந்து அருள் புரியும் தட்சிணாமூர்த்தியே என்று கூப்பிடுவதாக கொள்ளலாம். சரி, அப்போ நீங்க கேட்கலாம், அடுத்த வரி வருதே, என்ன வரி வருது அடுத்தது? அமுது உண்ட அப்படின்னு வருதே. அப்ப ஆலத்தையும் அமுதையும் எப்படி சேர்த்துதானே வரி பொருள் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஆலம் வேற அமுது உண்ட. அமுது உண்டங்கிறது அமுதுக்கு நிறைய அது அமிர்தம் மட்டும்தான் இல்ல, அதுக்கு பொருள் இனிப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு.
அப்போ அந்த பொருள்ல வச்சிருந்தோம்னாக்கா இனிப்பான ஆனந்த தாண்டவம் ஆடும் அப்படின்னு கொள்ளலாம். அதனால ஆலமே அமுது உண்ட அம்பலம் அப்படின்னு தனித்து பிரிச்சு பார்த்தா வேற பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நோக்கம். சரி, அடுத்த வரி ஞாலமே இல்லையா? 4வது வரி ஞாலமே. ஞாலமே 4வது வரி. ஞாலமே தமியன் நற்றவன் தாயை. அந்த வரியில ஞாலமேங்கிறது முதல் சொல். ஞாலம் என்பதற்கு உலகம்னு இந்த உரையாசிரியர்கள் பொருள் சொல்கிறார்கள். அதை ஏன் உலகம்னு சொல்றாங்கன்னா ஆழ்ந்த பொருள் என்னன்னா எந்த 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 பக்கமும் பிடித்துணை இல்லாது தொங்குவது ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால இதுக்கு பூமிக்கு எங்கேயும் தொங்கி அது சுத்திட்டு இருக்கு, ஒன்றும் பிடிப்பு கிடையாது இல்லை. அதனால இதுக்கு அர்த்தம் உலகமே அப்படின்ட்டு இவங்க அர்த்தம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதனால இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? உலகமே வானவன், உலகமயமானவன், உலகமே சிவன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கொஞ்சம் மாத்தி சிந்திச்சா ஞாலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? மாய ஜாலம் அப்படின்னு ஒரு அர்த்தம். மாய வித்தை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஞாலத்துக்கு. இப்போ இந்த அர்த்தத்தை போட்டு பாருங்க. ஞாலமே அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. மாய வித்தைக்காரனே, அவன் செய்யாத மாய வித்தையா? நினைச்சு பாருங்க, அவன் என்னெல்லாம் செய்யறான், என்ன மாய வித்தையெல்லாம் செய்யறான் இறைவன். அந்த அர்த்தத்துல பாருங்க. சரி, இதே இதுல பழைய பார்த்து அதே உதாரணத்துக்கு பார்ப்போம். திருநீலகண்டர் என்ன செய்யறாரு? திருவோடு கொடுக்குறாரு, மறைஞ்சு போயிடுறது. எப்படி மறையிறது? இவன் செய்யற மாய வித்தை தானே. திருப்பி கேட்கிறாரு, எனக்கு திருவோடு கொடுன்னு. அவர் பாவம் தேடி இல்ல வேற திருவோடு, நல்ல திருவோடு வேற திருடான் அப்படிங்கிறார். நீ தங்கத்துல திருவோடு கொடுத்தா விட எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு என்னோட திருவோடு கொடு அப்படிங்கிறாரு. மாய வித்தை. சரி, அதே மாதிரி அமர்நீதி நாயனார் பாருங்க, அவர் பாவம் கோவணத்தை கொடுத்து கிழிச்சது. யாரு கிழிக்கிறான்? அது மாய வித்தை, சிவனோட வித்தை. கிழிஞ்சு போறது. திருப்பி கோவணத்தை கேட்கிறாரு. அவர் நல்ல கோவணம் எல்லாம் இருக்கு, நிறைய, இதுதான் என் வேலை, நான் நிறைய கொடுக்குறேங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னோட கோவணத்தை கொடு அப்படின்னு அவர்கிட்ட மாய வித்தை காமிக்கிறாரு. சரி, மாணிக்கவாசகர் என்ன செய்யறாரு பாருங்க. நிறைய பரியாக்கினாரு, நரியாக்கினார். எல்லா வித்தையும் காமிச்சார். பாண்டியனுக்கு மாணிக்கவாசகரோட பெருமையை எடுத்துரைக்கிறதுக்காக சிவபெருமான் என்னெல்லாம் செஞ்சார். சரியா? சரி, இன்னொன்னு திருவிளையாடு புராணத்தை பார்த்தீங்களா? பிட்டுக்கு மனுஷன் வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பாண்டியன் அடிக்கிறான், உலகத்துக்கே அடி உள்ளது. மாய வித்தை காரணம். அதனால ஞாலமேன்னு கூப்பிடுறது மாய வித்தைக்காரனே, சிவபெருமானே அப்படின்னு கூப்பிடுறது. அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பொருள், இந்த மாதிரி பொருள் கொள்றதுக்கு அதுல இடம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆக இந்த 4 சொற்களுமே காலமே, கோலமே, காலமே, ஆலமே, ஞாலமே, ஒவ்வொன்றும் ஒன்றொன்றுடன் தொடர்புடையது. நீங்க பாருங்க, நான் சொன்ன அர்த்தம் எல்லாத்தையும் தொடர்பு உடையது. கோலம், காலம், ஆலம், ஞாலம் 4 சொற்களும் வெவ்வேறு பொருள்களில் இந்த பாடலை ருசிப்பதற்கு இடம் இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. சரி, அடுத்தது இன்னொரு பாடல் பார்ப்போம். இதுவும் 9ஆம் திருமுறையில திருமாளிகை தேவர் அருளியதுதான். திருவிசைப்பா 7வது பாடல். அந்த பாடலை படிப்போம். தனதன் நற்றோழா சங்கரா சூல பாணியே தானுவே சிவனே கனக நற்றூனே கற்பக கொழுந்தே கண்கள் 3 கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்தமர் சேகரனே நுண கழலினை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனே நுகருமா நுகரே. இதான் பாடல். இதற்கு உரையாசிரியர்கள் உரை என்னன்னா, குபேரனுடைய நண்பனே, எல்லா உயிர்க்கும் நன்மை செய்பவனே, சூலத்தை கையில் ஏந்தியவனே, என்றும் நிலை பெற்றிருப்பவனே, மங்களமான வடிவினனே, பொன்மயமான பெரிய தூண் போல்பவனே, கற்பகமரத்தின் கொழுந்தினை ஒப்பவனே, 3 கண்களை உடைய கரும்பு போன்ற இனியவனே, பாவம் இல்லாதவனே, முருகனுக்கும் விநாயகனுக்கும் தந்தையே, பொன்னம்பலத்தில் தேவர்கள் தலைவனாக உள்ளவனே,
உன் திருவடிகளை என் உள்ளத்தில் இனிமையாக அடியேன் அனுபவிக்குமாறு நீ திருவுள்ளம் பற்றி செயற்படுவாயாக என்பதுதான் இதோட பொழிப்புரை, உரையாசிரியர்களோட பொறுப்பு. இதுல எனக்கு முதல் வரி பாருங்க, தனதன் நற்றோழா அப்படிங்கிற. அதுக்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க, குபேரனின் நண்பன் அப்படின்னு எழுதுறாங்க. இது எப்படி எழுத முடியும்? இதுக்கு எனக்கு ஒப்புதலே இல்லை, இந்த உடன்பாடே இல்லை. குபேரனுக்கு பதவி கொடுத்த யாரு? சிவன் தான் குபேரனுக்கு பதவி கொடுத்தோம். சரி, பாடல் முழுக்க யாரை பற்றி இருக்கு? சிவபெருமானோட பெருமையும் குணங்களையும் போற்றி அமைந்த பாடல். அப்படி இருக்கும் பொழுது திருமாளிகை தேவர் முதல் வரியில் குபேரனை போற்றி எழுதுவாரா? எப்படி? அதனால் எனக்கு இதில் ஒப்புதல் இல்லை. இந்த வரிகளில் இவர்களுடைய உரையாசிரியர்களின் உரையில் எனக்கு ஒப்புதல் இல்லை. அதே மாதிரி பாருங்க, தம்பிரான் தோழன்னு சொல்றோம். தம்பிரான் தோழன் யார சொல்றோம்? சுந்தரர் சொல்றோம். அப்போ யாருக்கு பெருமை? சுந்தரருக்கு பெருமை. தம்பிரான் தோழன்னு சொன்னா சுந்தரருக்கு பெருமை. குபேரனின் தோழன்னா சிவபெருமானுக்கு. இவர் சிவபெருமானுக்கு இது கொடுக்கணுமா? இது என்ன வேடிக்கையா இருக்கு? பெருமை யாருக்கு? சிவபெருமானுக்கு யாரும் பெருமை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. குபேரன் தான் குபேரனோட தோழனே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை ஏன் இவங்க சிறுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளித்தது. இந்த உரையை பார்த்தவுடன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி, அப்போ இதுல இருந்து இதுக்கு என்ன உரைதான் பார்ப்போம் அப்படின்னா, தனதன் அப்படிங்கிறதுக்கு இவங்க குபேரன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனா தனதன் அப்படிங்கிறது அது ஒரு பொது சொல். தனம் கொண்டவன் தனதன், அவ்வளவுதான். அப்போ திருமாளிகை தேவர் என்ன சொல்றார்? தனதன்னு சொல்றது யார? சிவபெருமான, குபேரனை இல்ல. தனதன்னு சொல்றது சிவபெருமான சொல்றார். தனதன்னு சொல்றது அவர்தான் சொல்றார். சரி, நீங்க அப்படி கொண்ட அடுத்த இதுக்கு நற்றோழாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அடியவர்களுக்கு, சிவனடியார்களுக்கு அவர் தோழனாக அருள் புரிவார் என்பதைத்தான் திருமாளிகை தேவர் நற்றோழா அப்படின்ட்டு சிவபெருமான குறிக்கிறார். தனதனோட கோழன் அப்படின்னு அவர் சொல்லல. தனதன் வேற, நற்றோழன் வேற. தனதன் என்பது சிவபெருமானுக்கு தனம் படைத்தவன் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் பணம். இப்போ சிவனடியார்களுக்கு என்ன? சிவனடியார்களுக்கு இந்த இப்போ உலக இன்பங்களை பெறணும்னா பணம், பதவி, கல்வி, நல்ல உடல் ஆரோக்கியம் எதா இருந்தாலும் அது பதிகம் இருக்கு. அந்தந்த பதிகத்தை படிச்சா சிவபெருமான் அவரவர்களுக்கு அருள்வாங்கிறது நிச்சயம். அது ஆணை, கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. சிவனடியார்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி தெய்வங்கள்லாம் கிடையாது, எல்லாம் சிவன் தான். அப்படி இருக்கும்போது திருமாளிகை தேவர் குபேரனை முன்னிலைப்படுத்தி இந்த பாடலில் எழுதுவார் என்பதை எனக்கு ஒப்புக்கொள்வதற்கு முடியவில்லை. இதோட இந்த 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 இதுக்கு ஒரு ஒப்பா இல்லாம ஒரு மாற்றா ஒரே ஆப்போசிட்டா ஒரு தேவார பாடல் இருக்கு. அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாடலையும் இந்த பாடலையும் நோக்கிறதுக்கு அந்த பாடல பார்ப்போம். விற்றூர் ஒன்றில்லாத நல்கூர்தான் கான், வியன் கட்சி கம்பன் கான், பிச்சையல்லால் மற்றூன் ஒன்றில்லாத மாசதுரன் கான், மயானத்து மைந்தன் கான், மாசொன்றில்லா ஒற்றூன் கான், மாமணி நல்குன்று ஒப்பான் கான், பொய்யாது பொழிலேழும் தாங்கி நின்ற கற்றூன் கான், காலத்தி காணப்பட்ட கணநாதன் கான், அவன் என் கண்ணுளானே. அருமையான பாடல், ரொம்ப அருமையான பாடல். இதுக்கு பொழிப்புரை என்னன்னா, விற்று அப்பணத்தால் உணவு வாங்குவதற்குரிய பொருள் ஒன்றும் தன்பால் கொள்ளாத வரியனை போல காட்சி வழங்கி கச்சியாகாம்பரத்தில் உகந்தருளில் இருந்து பிச்சை எடுப்பதை தவிர உணவுக்கு வேறு வழியில்லாத பெரும் திறமையனாய் மயானத்தில் காணப்படுபவனாய் 7 உலகங்களையும் இடையறாது தாங்கி நிற்கும் கற்றூன் போல்வனாய் காலத்தில் காட்சி வழங்கும் சிவகணங்களின் தலைவனாகிய
எம் பெருமான் எப்பொழுதும் என் மனக்கண்களுக்கு காட்சி வழங்கியவராக உள்ளான் என்று இந்த பாடல். இந்த இருக்கு அந்த பாடலுக்கு அருமையான பாடல். கரும்பின் கண்கள். திருமாளிகை தேவர் பாடலுக்கு திரும்பி வருவோம். அந்த பாடல்ல அதுல பாருங்க, கண்ணு ரெண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்லேடை. அந்த 7வது பாடல்ல கண்ணு, கரும்போட கண்ணு சிவபெருமானோட கண்ணுக்கு ஒப்பிடுறார். எப்படி இவனுக்கு முக்கண்ணு, கரும்புக்கு கண்ணு, இனிமையானவன், இனிமையான சிவபெருமான் அப்படின்ட்டு ரொம்ப அழகான ஒப்பு இது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, கற்பக கொழுந்தேங்கிறார். கற்பகங்கிறது என்ன? தேவர் உலகத்து 5 அருக்கருள் ஒன்று. கேட்பதை கொடுக்கிற மரம் கற்பக மரம், கேட்பதை கொடுக்கும். இறைவனை கற்பகமே என்று சொல்லிருக்கலாமே, ஏன் கற்பக கொழுந்தேங்கிறாரு? கற்பகமேனாலே கேட்பதை கொடுக்கும் மரம். அப்போ சிவபெருமானே நீ வந்து கற்பகமே அப்படின்னா கேட்பதை கொடுப்பவனேன்னு அர்த்தம். ஏன் கொழுந்தேங்கிறாரு? ஏன்னா கொழுந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மரம், வேப்ப மரமா இருந்தாலும் சரி, மாமரமா இருந்தாலும் சரி, இன்னொரு மரமா இருந்தாலும் அது வந்து கொழுந்து வரும்போது ரொம்ப அழகா, அது வந்து அந்த ஒரு பச்சையும் இல்லாம வேற நிறமும் இல்லாம அது ஒரு மாதிரியான நிறத்துல வரும். ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கும், அது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அந்த கொழுந்து வந்து பார்க்கறதுக்கு சந்தோஷம். அதனால்தான் நீ அவ்வளவு இனிமையானவன் அப்படிங்கிறது, இன்பம் ஊட்டுபவன். கொழுந்த பார்த்தா நமக்கு இன்பமா இருக்கும். அதனால்தான் சிவனை சொன்னாரு, இன்பம் ஊட்டுவன். நீ வந்து கேட்பதை தரக்கூடிய கற்ப மரமா இருந்தாலும் அந்த கொழுந்து இருக்கு பாருங்க, அதை பார்த்த இன்பமும் அந்த இன்பத்தையும் அந்த மென்மையையும் தரக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்ட்டு, அதனால்தான் கற்பக கொழுந்தே அப்படின்ட்டு இந்த பாடல்ல போட்டிருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு, நிறைய பாடல்கள் சிந்திப்பதற்கு இருக்கு. ஆனா இதோட இந்த 2 பாடல்களோட நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த திரு லாவண்யா அருள் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.